நாங்க யாரு ஜெயிப்பாங்களோ அவங்க கூட தான் இருக்கணும்ன்ற கான்செப்ட்லாம் வரல. தோத்து போன கட்சின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? ஒரு கட்சி தோத்து போயிடுச்சுன்ற முடிவு எப்ப கிடைக்கும்? எல்லாருமே இந்த சினிமாவை பாக்குறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, தியேட்டர்ல போய் டான்ஸ் ஆடுறாங்க, அந்த வைபோட வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறாங்க, நடத்த முடியாது. அவர் தோத்து போனாலும் நாங்க அவர் கூட தான் இருப்போம், ஜெயிச்சாலும் அவர் கூட தான் இருப்போம். அவர் என்ன சொல்றாரோ நாங்க கண்ணை மூடிட்டு பிளைண்டா வருவோம். ஏன்னா நான் நம்புறேன் அவரை. படம் அது ரீல், இது ரியாலிட்டி. ரியாலிட்டிக்கும் ரீலுக்கும் எப்படி நம்ம மேட்ச் பண்ணவே முடியும்? படம் முடிஞ்சோன்னா தியேட்டரை விட்டு ஏந்து வந்துதான் ஆகணும். ஆனா இவங்க படம் முடிஞ்சோம் தியேட்டர்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் தெரியும், அப்ப வருவாங்க. வணக்கம் சகோதரி. 2026 சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வாக்கு சரிவை சந்திக்காத ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு. ஆனால் இப்போ விஜய் வருகைக்கு பின்னாடி 4 விழுக்காடு 4.5 விழுக்காடு வாக்கு குறைஞ்சிருக்கு. வாக்கு விழுக்காடு குறைஞ்ச ஒரு கட்சியாக இருந்தோம், டெபாசிட் இருந்த ஒரு கட்சியாக இருந்தோம். இவ்வளோ கூட்டம் எப்படி கூடுது? வாக்கு சரிவை சந்திச்சுக்கு அப்புறம் இந்த கட்சியில் எதுக்கு பயணிக்கிறீங்க? உங்களை எது இயக்குது? நாங்க யாரு ஜெயிப்பாங்களோ அவங்க கூட தான் இருக்கணும்ன்ற கான்செப்ட்லாம் வரல. யாரு உண்மையா இருக்காங்க, எங்களுக்கு யாரை பார்க்கும்போது பாடியில ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. எங்களுக்கு இவரோட ஸ்பீச் கேட்கும்போது, இவருடைய கொள்கைகளை பின்பற்றும் போது எனக்கு சீமான் அண்ணனை பார்க்கும்போது தான் அந்த கூஸ் பம்ப்ஸ் வருது. நான் தமிழன்றதை நான் அப்பதான் ஃபீல் பண்றேன். என்னதான் நம்ம என்னென்ன லாங்குவேஜ் பேசினாலும் தமிழை பத்தி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும்ல, அது இவர் பேசும்போது மட்டும் தான் எனக்கு வருது. அதனால நான் இந்த கட்சியில இருக்கேன். தோத்து போன கட்சின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? ஒரு கட்சி தோத்து போயிடுச்சுன்ற முடிவு எப்ப கிடைக்கும்? இப்ப நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, எல்லாரும் ஸ்கூல் லைஃப்ல டிராவல் பண்ணி தான் வந்திருப்போம். இந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துப்போம், நம்ம தோத்து போயிருப்போம். அடுத்த வருஷம் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துப்போம், தோத்து போய் +2 வரைக்கும் டைம் இருக்கு. இன்னும் அதுக்கப்புறம் கூட நம்ம ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிற டைம் இருக்கு. ஆனா தோத்து போயிட்டோன்றது இல்லையே, நமக்கு ஆள் ஒன்றும் உடையில. அது எப்படி தோத்து போயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியும்? அடுத்தது மறுபடியும் ஒரு விஷயம் இருக்கு, அதுலயும் ஜெயிப்போம், மேபி வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சீமான் அண்ணனை ஒரு முதல்வரா பார்க்கணுன்றதை தாண்டி இந்த மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு தலைவனா இருக்கணும். நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவர் தோத்து போனாலும் நாங்க அவர் கூட தான் இருப்போம், ஜெயிச்சாலும் அவர் கூட தான் இருப்போம். அவர் என்ன சொல்றாரோ நாங்க கண்ணை மூடிட்டு பிளைண்டா வருவோம். ஏன்னா நான் நம்புறேன் அவரை. அதை தாண்டி எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு யங்ஸ்டரா நீங்க விஜய் ஆதரிச்சுக்கலாம்ல. ஆக்சுவலி யங்ஸ்டரா அவர் ஒரு ஹீரோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகா இருக்காரு, சூப்பரா ஆக்ட் பண்றாரு, செம்ம ஹார்ட் ஒர்க்கரா இருக்காரு. அவர் ஸ்டார்டிங்ல வரும்பொழுதுலாம் அவருக்கு நிறைய டாமினேஷன்ஸ்லாம் இருந்தது, ஃபிகர் நல்லா இல்லைன்னு சொல்லி. அவர் ஒரு படத்துக்கு ஒரு நல்ல சூப்பரான ஆக்டரா இருக்கிறாரு. அவர் அழுவும் போது எங்களுக்கு அழுக வரும். ஆனா அந்த ஒரு 3 நிமிஷம் 3 மணி நேரத்தோட நாங்க தியேட்டர் விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அழுக வராது. ஆனா நேத்து நீங்க நம்பவே மாட்டீங்க, இந்த மாநாட்டுல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈழ தமிழர்களோட ஸ்பீச் நான் சீமான் பேசும்பொழுது கேட்கிறேன். என்னால இன்னைக்கு வரைக்கும் அந்த அழுகை நிறுத்த முடியல. அந்த ஆதங்கம் எங்களுக்குள்ள அப்படி இருக்கு. எப்படி ஒரு மனுஷனை இப்படி சாவடிச்சிருக்காங்கன்றது ஆள் மனசுல போய் பேசினது அவரோட ஸ்பீச் தான். விஜய் பேசின ஸ்பீச் எது எங்களுக்கு ஆள் மனசுல போய் அங்க ரியாக்ட் பண்ணல. அப்படி இருக்கும் போது படம் அது ரீல், இது ரியாலிட்டி. ரியாலிட்டிக்கும் ரீலுக்கும் எப்படி நம்ம மேட்ச் பண்ணவே முடியும்? அது தெரியாதவங்க, ரியாலிட்டி மேல ஒரு மோகம் இருக்கிறவங்க, அது ரியாலிட்டிக்கு எல்லாருமே இந்த சினிமாவை பாக்குறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, தியேட்டர்ல போய் டான்ஸ் ஆடுறாங்க, அந்த வைபோட வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறாங்க, நடத்த முடியாது. ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. படம் முடிஞ்சோன்னா தியேட்டரை விட்டு ஏந்து வந்துதான் ஆகணும். ஆனா இவங்க படம் முடிஞ்சோம் தியேட்டர்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் தெரியும், அப்ப வருவாங்க. எனக்கு அவங்க மேலலாம் கோவம்லாம் இல்லை. ஏன்னா அதை அறியாமை, வருத்தம், அவங்களுக்கு கரெக்டான புரிதல் இல்லை. அதனால அவங்க அப்படி இருக்காங்க. மேபி பழைய அந்த காலத்து ஆள் இல்லை எங்க அண்ணன், அதனால இவங்க யங்ஸ்டர்ஸா இருந்தா ஒரு வேலை எங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு போல. இல்லை, நீங்க சினிமான்னு சொல்றீங்க, 15 வருஷமா போராடி இருக்காரு, கட்சி 15 வருஷமா இயங்கிட்டு இருக்கு. முதல் எலெக்ஷன் முதலமைச்சர் ஆயிட்டார் விஜய். மக்கள் இந்த இயற்கை சார்ந்த அரசியலை தவிர்த்து சினிமா மோகத்துல தான் ஈடுபடுறாங்க. அப்படி இருந்த சினிமா மோகத்தை வீழ்த்தி அந்த ஆட்சியை கைப்பற்றினது நடக்கும்போது சாத்தியம் இல்லாத இருக்கு. ஏன்னா மக்கள் இந்த திரை கவர்ச்சிக்கு தான் போறாங்க, புரட்சிக்கு தயாராக மாட்டேங்கிறாங்களே. ஒரே ஒரு லாக்டவுன் மொத்த பிசினஸ் பீப்புளுக்கும் ஒண்ணுமே இல்ல அண்ணி அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுச்சு. அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது லாக்டவுனா இருக்கலாம், இயற்கையா இருக்கலாம், காடா இருக்கலாம், இல்ல அவங்களே கூட இருக்கலாம். அடி விழுந்தா மட்டும்தான் அது வழி தெரியும். அடி விழாத வரைக்கும் அது ஒரு நியூஸ். எதிர் வீட்டுல நடக்கிற வரைக்கும் நியூஸ். என்னைக்கு நம்மளோட நாட்டுல அவர் சொல்றாரு ஒரு விஷயம் 100% உண்மை. நான் ஒரு பொட்டிக் ரன் பண்ணிட்டு இருக்கேன், தமிழ் ஸ்டாஃபுங்களே இங்க கிடைக்கல, எல்லாம் குடிகாரன் ஆயிட்டானுங்க. நான் ஒரு 5 பிரான்ச் வச்சுட்டு என்னோட பிசினஸ் ரன் பண்ண முடியாம நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். நார்த் இந்தியனை தேடிட்டு இருக்கேன். அவனுங்க வரானுங்க, எனக்கு இது வேணும், அது வேணும், சாப்பாடு வேணும், சிலிண்டர் வேணும்னு எங்களை ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனுங்களுக்கு கீழே நம்ம போயிடுவோம். அவனுங்க எல்லாம் ஓனர் ஆயிடுவானுங்க, நம்ம லேபரா இருப்போம். அப்ப தெரியும், இப்ப தெரியாது. தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி. வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. பொதுவாக ஒரு கட்சி வாக்கு சரிவை சந்திச்சாவே மற்ற கட்சிகள் கூட்டணி போறது, தொண்டர்கள் விளைகிறது, அந்த மாதிரி இருக்கும். தமிழக மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தோல்வியை கொடுத்திருந்தாலுமே திருப்பூர்ல வடமாநிலக்காரன் ஒரு தமிழால் அடிக்கிறான். முதல்ல போய் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்குது.
ஒரு தோல்வி அடைஞ்சு கட்சி ஆஞ்சாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை போய் நிக்குதுங்களா, இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? இதை மற்ற கட்சி நிக்கல. ஃபேமிலிலே நன்றி இல்லைங்க, பெத்த பிள்ளைங்க கிட்டயே நன்றி இல்ல, அப்பா அம்மா கிட்ட நன்றி இல்ல. நம்ம என்ன செஞ்சாலும் பிள்ளைங்க என்ன செஞ்சேன்னு தான் கேட்க போகுது. அதே மாதிரிதான் அப்பா அம்மா நம்மளுக்கு என்ன பண்ணாலும் என்ன பண்ண நம்ம அப்பா அம்மா பத்தி கேட்கதான் போறோம். அதுக்காக அம்மா வந்து என் பிள்ளையே இல்லைன்னு விட முடியாது. அதே மாதிரி நானும் என் பிள்ளையே இல்லைன்னு விட முடியாது. அது எப்படி விட முடியும் நீங்க சொல்லுங்க? அப்போ நம்ம என்ன நாங்கன்னா ரீல்ஸ்க்காக போய் போராடுறோம்? நாங்க ரியலா போராடுறோம். அது ரியாலிட்டினா அப்படிதான் இருக்கும். அதுதான் ரியாலிட்டி. நன்றி.